பிரமிளா நல்ல உணவுகள். இன்றைக்கி ஒரு நல்ல உணவு பார்க்கலாங்களா? முருங்கைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் விட்டு கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் உள்ளே போட்டு நல்லா வதக்கி விடுங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4 தக்காளி அடித்து வச்சுருந்தேன். அதையும் உள்ளே ஊற்றிக்கலாங்க. இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாங்க. புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணுங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் முருங்காயை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மசால் கூடயே முருங்காய் நல்லா வேகட்டுங்க. இது வேகிறதுக்குள்ளே இப்போ தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. தேங்காயும் பூண்டு வச்சு அரைச்சி வச்சுருந்தேன். அதை இப்போ ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட போகிறோங்க. இதில் தண்ணி கலந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டுங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். தேவையான அளவு உப்பு போட்டு விட்டுக்கலாம். இப்போ நல்ல முருங்காயெல்லாம் வெந்து ரெடி ஆயிடுச்சுங்க குழம்பு. இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.